Hi my dear 8th standard பசங்களா, இங்கிலீஷ் எக்ஸாம் அதாவது தேர்ட் மிட் டேர்ம் வரப்போகுது தானே. ஏன்னா எனக்கே அதே டவுட்டா இருக்கு. ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோ போடும் போதும் யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. நிஜமாவே தேர்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இருக்கா இல்ல டைரக்டா ஆனுவல் எக்ஸாம் தானா? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கடா. ஏன்னா எங்களுக்குமே ஐடியா கிடையாது. ஏன்னா என்னதான் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான். ஸோ இன்கேஸ் தேர்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஆனுவல் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நாங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்காக தான். ஸோ இஃப் யூ வாண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் லைக் திஸ் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல தேர்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் உடைய ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு வேதாந்து. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். இப்போ இந்த தேர்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் ஒருவேளை இருந்தா பிப்ரவரி லாஸ்ட் வீக் இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அது நீங்க சொல்ற ரிப்ளையை பொறுத்து இருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னா நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேதாந்தோ 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை வேதாந்தோ 9th 10th தமிழ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. சரியா? நிறைய லைவ் செஷன்ஸும் நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் டியூரிங் த எக்ஸாம் டைம்ஸ். ஸோ உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் பண்ணா பத்தாது, இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா வந்து தம்ஸ் அப் எமோஜி கீழே இருக்கும், தட் இஸ் லைக் போட்டுரு. சரியா? இப்போ இங்கிலீஷ்ல என்ன படிக்கணும், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், போர்ஷன்ஸ் என்னவா இருக்கும், எப்படி நான் இதை ரீகால் பண்றது இல்ல ரிவைஸ் பண்றது, இருக்க டைம்ல ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் கொடுங்க அப்படிங்கறதா உங்களுடைய பாதி பேருடைய கேள்வியா இருக்கும். கரெக்டா? இப்ப நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை லெசன் வைஸ் தான் நான் கொடுக்குறேன். அதை நீங்க படிச்சாலே போதும். அதே மாதிரி நான் உனக்கு ஸ்டடி பிளானும் கொடுத்துட்றேன். ஸ்டடி பிளான் அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸா படிக்கிற மாதிரி ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 15 to 20 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்கிற மாதிரி ஸ்டடி பிளான் தான் நான் கொடுக்க போறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும், சூப்பரான மார்க் வாங்கலாம். இப்போ 50 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா 45 மார்க்ஸ் கிட்டத்தட்ட வாங்கிடலாம். இப்போ இதை தாண்டி இங்கிலீஷ்ல நீங்க வேற என்னெல்லாம் பண்ணா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது எல்லாமே நான் இந்த வீடியோல சொல்றேன். ஓகே? அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப்பும் சரி, 8th இங்கிலீஷ்கான போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் வந்து கொஷின் பேப்பர்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அதோட கம்பைலேஷன் எல்லாமே உனக்கு பிடிஎஃபா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி மேம் போய் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஐ ஷோ யூ ஹியர். பாரு, வேதாந்தோ 9th 10th ஸ்டேட் போர்ட் தமிழ் சேனல் எடுத்தாச்சா? இதுதான் நம்மளுடைய சேனல். இதுல ஹோம், வீடியோஸ், ஷார்ட்ஸ், லைவ், பிளேலிஸ்ட், போஸ்ட்னு சொல்லி உனக்கு 6 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல வீடியோஸ்குள்ள போய்க்கும். சரியா? வீடியோஸ்குள்ள போயிட்டு எந்த வீடியோக்குள்ள போனாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 9th இங்கிலீஷோட வீடியோவை ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து 9th இங்கிலீஷோட வீடியோ. இந்த மாதிரி நீங்க எந்த வீடியோக்குள்ள போனாலும் அந்த வீடியோவோட பேர் இருக்கா, 9th இங்கிலீஷ் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் அப்படின்னு அதோட பேர் இருக்கு. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நான் இப்ப கிளிக் பண்ண போறேன். நல்லா ஸ்கிரீனை பாருங்க. ஓப்பன் ஆகுதா? இதுதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். போன்ல நீங்க பார்க்கும்போது அப்படி கீழே தான் ஓப்பன் ஆகும். நான் வந்து டேப் வச்சிருக்கேன், அதனால சைட்ல ஓப்பன் ஆகுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா 9th இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் இருக்கா, என் தலைக்கு மேல பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் ஓட லிங்கை நாங்க வந்து கொடுத்துட போறோம். ஸோ கண்டிப்பா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? எஸ், நான் அந்த பிடிஎஃப்பும் கடைசியில காட்டுறேன், இந்த வீடியோவோட கடைசியில. சரியா? அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ரிபப்ளிக் டே வர்றதுனால, ஸோ January 26th வர்றதுனால உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு என்னன்னா, நம்ம வீடியோக்கு கீழே இப்ப எப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணணும்னு நான் காட்டினேன்ல, அதே மாதிரி ஓபன் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா கடைசியில புக்க விசிட் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்க உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய வேதாந்தோ ஆஃபீஸ்க்கு நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த புக்க விசிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நேர்ல போய் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். சரியா? அந்த ஒரு ஆப்ஷன் வந்து January 31st வரைக்குமே இருக்கு. கண்டிப்பா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். முதல்ல நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சுக்கோ. அதை படிச்சா மட்டும் பத்தாது, திரும்ப திரும்ப ரீகால் பண்ணணும். அப்பதான் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்து போயிடும். சரியா? லாஸ்டா ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ணணும். நம்ம இங்கிலீஷ் தமிழ் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ஷீட்ல எந்த அளவுக்கு அழகா ப்ரெசென்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஆனா ஐ எம் கோயிங் டு டெல் யூ ஒன் திங், நீ ஒழுங்கா ப்ரெசென்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி மார்க் கம்மியோ அதிகமோ ஆகாது. நீங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணல அதனால நான் உனக்கு 5 மார்க் கம்மி பண்றேன் அப்படின்னு யாரும் பண்ணவும் மாட்டாங்க. நீங்க சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா 95 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, நான் சென்டம் போடுறேன் அப்படின்னு யாரும் போடவும் மாட்டாங்க. அதை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோ. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கும் தான்.
உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி மார்க் கம்மியோ அதிகமோ அது பண்ண போறது இல்லை. சரியா? உன்னோட பேப்பர் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும், அவ்வளவுதான். இப்ப நீ என்னெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் நான் சொல்லவா? ஆஸ் யூஷுவல் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி படிப்பீங்க. ப்ரோஸ் படிக்கும் போது புக் பேக் கிளாசரி படிப்பேன். சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாம் இந்த கிளாசரில இருந்து தான் வரும். போயமும் சப்ளிமெண்ட்ரியும் கிளாசரி படிக்க வேண்டாம். அடுத்ததா நீ ப்ரோஸ் உடைய புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், அடுத்ததா வெக்காபுலரி, கிராமர் செக்ஷன், ரைட்டிங் இதெல்லாமே நீங்க படிச்சிட போறீங்க. ஏன்னா இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும். இதுவே போயம்னு வந்தீங்கன்னா உனக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிருவீங்க, பேராகிராஃப் படிச்சிருவீங்க, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஏதாவது இருந்தா அதுவும் படிச்சிருவீங்க. மெமரி போயம் இருக்கும். சப்ளிமெண்ட்ரினா புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைசஸும் பேராகிராஃபும் சேர்த்து. இப்ப இதெல்லாம் தாண்டி உனக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் இல்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க இல்லையா? அது எங்க இருந்து கேட்பாங்க? உனக்கு வந்து காமன்லி கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் கேட்கலாம், அனாகிராம், ஆன்டிகிராம், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ், யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ், மெயில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதை தாண்டி 2 மார்க் கிராமர் அப்படின்னு வரும்போது சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் கேட்கலாம், டைரக்ட் இன்டைரக்ட் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு எதிர்பார்க்கலாம். சரியா? இது எல்லாமே சேர்த்து நான் உனக்கு ஒரு ஸ்டடி பிளான் தரேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸா பாத்துருவோம். உன்னுடைய போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் 6 யூனிட் 7 இந்த 2 யூனிட் தான் உன்னுடைய இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு இருக்க போகுது. ஸோ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கறத நான் இங்க கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ இதே தான் உனக்கு பிடிஎஃப்லயும் இருக்கும். கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க பிடிஎஃப் நீ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சும் படிச்சுக்கலாம். அதுல ரோமன் நம்பரும் கொஸ்டின் நம்பரும் தான் இருக்கும். அழகா நீங்க உங்களோட புக்லயே மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப ஸ்டடி பிளானுக்கு வரலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க என்னென்ன படிச்சா ஈஸியா, இன்னும் ஒரு மாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். February 20 உனக்கு தேர்ட் மிட் டர்ம்னு வச்சுக்கோ. இன்னும் எக்ஸாக்டா 1 மந்த் இருக்கு. அந்த எக்ஸாக்டா 1 மந்த்ல தினமும் ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் மட்டுமே படிக்கிற மாதிரி நான் உனக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஓகே? சோ இப்போ 7 நாள்ல, அதாவது ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டா உன்னால முடிச்சிட முடியும். ஒரு நாள் 2 மார்க்ஸ் படிங்க, ஒரு நாள் ப்ரோஸோட பேராகிராஃப் படிங்க, ஒரு நாள் வந்து ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் எல்லாம் படிங்க, ஒரு நாள் போயமோட 2 மார்க் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இன்னொரு நாள் போயம்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப். டே 6 பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரியில இருக்கக்கூடிய புக் பேக் படிக்கலாம். இந்த ஐடென்டிஃபைங் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர், கோஹரண்ட் ஆர்டர், என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே படிச்சிரு, எக்ஸப்ட் பேராகிராஃப் எல்லாமே. டே 7 பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் படிச்சிட போறீங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல ஒரு யூனிட்டை முடிச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு ஒரு வாரத்துல அடுத்த யூனிட்டை முடிச்சிடலாம். அப்ப 2 வாரம் தான் உனக்கு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி படிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்ததான் சினோனிம்ஸ் ஒரு நாள், ஆன்டனிம்ஸ் ஒரு நாள். இதெல்லாம் எங்கம்மா படிக்கிறது? நான் தான் ஏற்கனவே படிச்சிருப்பேன்ல ப்ரோஸோட புக் பேக்ல. இல்லடா, நீ கைடு வச்சிருப்பேன்ல, கைடு ஏதாவது வச்சிருக்கியா? எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? அதுல இருக்கக்கூடிய சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் படிக்கணும். இப்ப டே 15க்கு அப்புறமா நான் கொடுத்துருக்கிறது ஃபுல்லாவே உங்க கைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ். அதை படிங்க. மேம் எனக்கு கைடே இல்லை அப்படின்னு யோசிக்கிறியா? அதுக்கு தான் நம்ம பிடிஎஃப் கொடுத்துருக்கோம்ல. அந்த பிடிஎஃப்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய கம்பைல் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ் அதெல்லாம் படிங்க. எனிவே யூ ஹாவ் த மெட்டீரியல் இன் ஹேண்ட். சரியா? ஃபர்ஸ்ட் 15 days நீ வந்து புக்ல இருக்கிறத படிக்க போற. ஆஃப்டர் 15 days புக்குக்கு வெளியே கைட்ல இருக்கிறது அண்ட் கொஸ்டின் பேப்பர் கம்பைலேஷன்ல கொடுத்ததெல்லாம் படிக்க போற. சரியா? மெமரி போயம், கன்ஃபியூஸ்ட் வேர்ட்ஸ், அனாகிராம், ஆன்டிகிராம், பிரிட்டிஷ் அமெரிக்கன், யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாள் நீ ஒவ்வொன்று படி. போதும், மிஞ்சி போனா 15 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவுதான். ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட், கொஸ்டின் டாக்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிக்கும் போது டே 26 இருக்கும். 2 நாள் இன்னும் எடுத்துக்கோ. நானே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்ல, அந்த கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்க. டே 27 ஒரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி பாருங்க. ஈவன் நீ எக்ஸாமே கூட எழுதலாம், இல்ல ஓரல் டெஸ்டா கூட நீ சொல்லி பாரு. டே 28 இன்னொரு கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல நீ சென்டம் எடுக்கிறத யாருனாலையும் தடுக்க முடியாது இதுக்கு மேல. திஸ் இஸ் த ஸ்டடி பிளான் ஃபார் யூ. இப்ப நீ படிச்சாச்சு, என்ன படிக்கணும்னு தெரிஞ்சாச்சு, எப்படி படிக்கணும் அப்படிங்கறதும் நான் சொல்லிட்டேன். பிரசன்டேஷன் எப்படி பண்ண போற? எக்ஸாம்ல எழுதும் போது நீ என்ன பண்ண போற? அழகா எல்லாத்துக்கும் கொஸ்டின் நம்பர்ஸ் போடுங்க. கொஸ்டின் நம்பர்ஸ் போடலன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர்ஸை நீட்டா எழுதுங்க, ஃபுல் சென்டென்ஸா எழுதுங்க. பிச்சு பிச்சு இந்த ஒரு வேர்டு இருந்தா மார்க் கொடுத்துருவாங்கிறதுக்காக கரெக்டா அந்த ஒரு வேர்டை மட்டும் எழுத வேணாம், ஹோல் சென்டென்ஸா எழுதுங்க. ஆனா அந்த ஒரு வேர்டு தான் உனக்கு இம்பார்ட்டன்ட், அதுதான் கீவேர்டுன்னு தெரியுது இல்ல, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோ போதும். சரியா? பென்சிலோ ஸ்கேலோ வச்சு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோ. ஓகே? அதாவது உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் கடைசி ஷீட்ல இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்னாவே இருக்கணும்.
பாதி பேர் என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா எழுதுவோம், நீட்டா எழுதுவோம், போக போக அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரே ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணனா இந்த ஸ்டடி பிளான்ல இருந்து கண்டிப்பா இங்கிலீஷ் தான் உன்னோட ஈஸி சப்ஜெக்டா இருக்கும். சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ற சப்ஜெக்டா கூட இருக்கும். சாட்டிஸ்ஃபைடா ஹப்பாடான்னு போய் எக்ஸாம் எழுதிட்டு வரலாம். திரும்பவும் நீ மத்த எக்ஸாம்ஸ்க்கு பண்ற மாதிரி, மத்த ஹாஃப் இயர்லி குவார்டர்லிக்கெல்லாம் பண்ண மாதிரி அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி இருந்தேன்னா, இங்கிலீஷ் தானே அதெல்லாம் தினமும் படிக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், உனக்கு மார்க்கு கடைசி வரைக்குமே வராது. நான் உன்னை தினமும் படின்னு தான் சொல்றேன். ஆனா ஹார்ட் ஒர்க் போட்டு படி, 5 மணிக்கு எந்திரிச்சு படின்லாம் நான் சொல்லலையே. தினமும் 15 நிமிஷம் படின்னு தானே சொல்றேன். அது நம்ம நல்லா படிக்க முடியாதா? ஈஸி தானே. ஸ்மார்ட்டா வேலை செய்ய பாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் மார்க் எடுக்கணும்லாம் இல்லை. இங்கிலீஷ் எல்லாம் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாமையும் சூப்பரான மார்க் எடுக்கலாம். சரியா? அதுக்கான வழியை பாருங்க. கண்டிப்பா PDF நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு சாம்பிளா கொஸ்டின் பேப்பர்ஸும் காட்டுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உனக்கு PDF இருக்குமா? இதுதான் அந்த PDF. சரியா? உனக்கு யூனிட் 6, யூனிட் 7ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா அதை தாண்டி நீ என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அடுத்ததா மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ கொஸ்டின் பேப்பர்ஸ்ல சினோனிம் இருக்கு, ஆன்டோனிம் இருக்கு, fill in the blanks இருக்கு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆன்சர் த ஃபாலோயிங், இது எல்லாமே கொடுத்துருக்காங்களா? அதுல பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், அனாகிராம் வேர்ட்ஸ், கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது தாண்டி பாத்தீங்கன்னா ப்ரோஸ் உடைய 2 மார்க், ஓகே, பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். அடுத்ததா 2 மார்க் கிராமர் விச் இஸ் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அடுத்ததா சூட்டபிள் கொஸ்டின் டேக்ஸ், யூஃபமிஸ்டிக் வேர்ட்ஸ் இருக்கு, மெமரி போயம் கேட்டிருக்காங்க, காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஃப்ரம் ப்ரோஸ் ஐ கெஸ், இல்லையா? அடுத்ததா இமெயில் ரைட்டிங், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுதான் ஒரு கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லயும் உனக்கு என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கறத இதெல்லாம் உட்காந்து படிங்க. சரியா? கைடு இல்லைன்னு சொல்றவங்க டே 15க்கு அப்புறமா நான் கொடுத்துருக்கக்கூடிய பிளான்ல கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யோர் எக்ஸாம். கண்டிப்பா 3rd மிட் டர்ம் எக்ஸாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.